இங்க வந்து எல்லா இடங்கள்லயும் நமக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஊர்ல இருந்து இங்க தனியா வந்திருக்கிற பெண்ணா இருந்தாலும், ஊர்லயே இருக்கிற பெண்களா ம். இருந்தாலும், எல்லா இடத்துலயுமே நமக்கு சேலஞ்சஸ் இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு விதமான ஒரு பயம் கலந்த ஒரு சூழல ம். சமூகம் நமக்கு குடுத்துட்டே தான் இருக்கு. அத கடந்து தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றோம். கண்டிப்பா. சோ, இப்போ நீங்க இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு நமக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நம்ம தனியா நம்ம வீட்ல இருந்தாலும், ம். இங்க ஹாஸ்டல்ஸ்ல அப்படி இருந்தாலும், டிராவல் பண்ணிட்டு வந்தாலும், நமக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்சி நம்ம வளர்த்துக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணாத ஒரு வாழ்வை பெண்கள் எப்போ தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அப்பவே அதோடைய சேலஞ்சஸ் வருது இல்லையா? அத ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் வந்துரும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு, நம்மள சின்ன வயசுல இருந்து அப்பா பாத்துக்குவாங்க. தாத்தா பாத்துக்குவாங்க, மாமா ம். பாத்துக்குவாங்க, சித்தப்பா பாத்துக்குவாங்க, அண்ணா இருக்கான் பாத்துக்குவான். கடைக்கு போனா கூட தம்பி வருவான் ம். கூட, அக்காக்கு துணையா. அப்ப புருஷன் வந்துருவாரு. கணவர் பாத்துக்குவாரு. கணவர் வந்து ரோடு கிராஸ் பண்ணி விடுவாரு. கணவர் வந்து எல்லாமே பண்ணி பாத்துக்குவாரு அப்படின்னு. அடுத்து வந்து நமக்கு கொஞ்சம் வயசாகும்போது குழந்தை பாத்துக்குவான். நம்ம பையன் இருந்தா பையன் ம். பாத்துக்குவான். இப்படிதான் பெண்களோட வாழ்க்கை இருக்கு. சோ அவங்க அ நான் எப்படி ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணணும்? எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனே, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இல்லாத பெண்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இவ்வளவு வருஷங்களா. ஓகே. இப்பதான் பெண்கள் வந்து அப்பாவ விட்டு தனியா வர்றோம். ம். என்ன எந்த சிஸ்டம் கம்ஃபர்ட்டா நான் என்ன எதுவுமே பண்ண வேணாம். நான் உன்ன ஸ்கூலுக்கு நான் கொண்டு போய் விடுறேன். காலேஜ்க்கு நான் கொண்டு போய் விடுறேன். உன்ன வெளிய தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அப்படின்னு என்னைய வந்து ஒரு கூட்டுக்குள்ளேயே வச்சு என்னை